இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 32. இன்றைய நாளில் லேவியர் புத்தகத்தின் 22 முதல் 24 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, புனிதமானவற்றை மதித்தல். குருக்கள் மற்றும் மக்கள் செலுத்தப்படக்கூடிய பலி பொருட்களை எப்படி கையாள வேண்டும் என்பதுதான் இது விளக்குகின்றது. குருக்களின் தூய்மை. தீட்டுள்ள நிலையில் ஒரு குரு புனிதமான காணிக்கைகளை தொடக்கூடாது. அதை மீறினாங்க அப்படின்னா அவர் இறை சமூகத்திலிருந்து விலக்கப்படுவார். குறையற்ற பலி. ஆண்டவருக்கு செலுத்தப்படக்கூடிய விலங்கு ஊனமாகவோ வடுவாகவோ அல்லது எந்த குறையும் இல்லாதிருக்க வேண்டும். மலிவானதையோ அல்லது பயனற்றதையோ கடவுளுக்கு செலுத்தக்கூடாது. நம்ம கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய நேரம், உழைப்பு, பொருள் இதெல்லாம் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்பதுதான் 22ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவது, கர்த்தருடைய பண்டிகைகள். இஸ்ரேலரின் வழிபாட்டு நாட்காட்டி இங்க தரப்படுகிறது. இவை வெறும் விடுமுறை நாட்கள் கிடையாது, மாறாக இறைவனின் மீட்பு செயல்களை நினைவு கூறக்கூடிய நாட்கள் தான். ஓய்வு நாட்கள். வாரத்தின் 7ஆம் நாள் பாஸ்கா மற்றும் புளிப்பற்ற அப்ப பண்டிகை எகிப்தினுடைய விடுதலையை நினைவு கூறுவதற்காக கொண்டாடப்படுகிறது. முதற்கனி பண்டிகை. அறுவடையின் தொடக்கத்தை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. வாரங்களின் பண்டிகை பெந்தகோஸ்து விழா முதற்கனிக்கு பின் 50வது நாள் கொண்டாடப்படுகிறது. எக்கால பண்டிகை புத்தாண்டினுடைய தொடக்கமா இந்த விழா கொண்டாடப்படுகிறது. பாவ கழுவாய் நாள் ஆண்டின் மிக புனிதமான நோன்பு நாளாக இந்த நாளா கொண்டாடப்படுகிறாங்க. கூடார பண்டிகை வனாந்தர பயணத்தை நினைவு கூற 7 நாட்கள் கூடாரங்களை தங்கி இருந்து இந்த விழாவை சிறப்பிக்கிறாங்க. இந்த ஓய்வு நாட்களில் கொண்டாடப்படக்கூடிய விழாக்களை பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றியும் 23ஆம் அதிகாரம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. மூன்றாவது, விளக்கும் அப்பமும் நீதியும். இந்த அதிகாரம் 3 வெவ்வேறு செய்திகளை கூறுகிறது. திருவிளக்கு. தூயகத்தில் உள்ள விளக்கு தண்டில் நெருப்பு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்கு தூய ஒளிவ எண்ணெயை பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சமூகத்து அப்பம். 12 கோத்திரங்களை குறிக்கக்கூடிய 12 அப்பங்கள் ஒவ்வொரு வாரமும் மேசை மீது வைக்கப்பட வேண்டும். பழிவாங்குதல் சட்டம். ஒருவன் இறைவனை பழித்தால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். மேலும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற நீதி இங்கு சொல்லப்படுகிறது. இது வன்முறையை தூண்டுவதற்காக அல்ல, மாறாக குற்றத்திற்கு அதிகமான தண்டனையை வழங்கப்படக்கூடாது, சமமான நீதி உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். நாம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்மீக வாழ்க்கை பாடங்கள். நேரம் இறைவனுக்குரியது. பண்டிகைகள் மூலமா நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்தையும் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்பா மாற்றிக்கொள்ள வேண்டும். எரியும் விளக்கு. நம்முடைய உள்ளமாகிய ஆலயத்துல இறை பிரசனம் என்ற விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். உயர்ந்த காணிக்கை. ஏதோ கொடுத்தோம் என்று இல்லாமல் நம்மிடம் உள்ளவற்றை சிறந்ததை கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய வாழ்க்கை பாடங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் பயன்படுத்துவோம். இன்றைய நாளில் இறைவன் நம்மோடு பேசும் இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. 1 தெசலோனிக்கர் அதிகாரம் 5 இறைவார்த்தை 18. இன்றைய நாளில் இறைவன் நம்மோடு பேசிய இறைவார்த்தைக்கு ஏற்ப நாமும் என்றும் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனுக்கு நன்றியுள்ளம் கொண்டவராய் வாழ்வோம். இந்த நாளை மகிழ்ச்சியாய் தொடர்வோம். நன்றி.